எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் உலகத்தை ஒழுக்கிக்கிட்டு இருக்க ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ். இதில் யார் பேர் இருக்குதுன்னு சொல்றதை விட யார் பேர் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கு. அப்படி என்னதான் எப்ஸ்டைன் எக்ஸ்போஸ் பண்ணாது, உலக தலைவர்கள் ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்க்கலாமா? வெல்கம் டு பாஸ்கி லேர்னிங். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபைல் ஒன்று மாட்டிருக்கு அப்படிங்கிறது இல்லை. எப்ஸ்டைன்ஸ் இப்போ உயிரோடவும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த எப்ஸ்டைன்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க? எப்ஸ்டைன்னா யாரு? இவர் நியூயார்க்ல புரோக்லின் அப்படிங்கிற சிட்டியில பிறக்கிறாரு. மிடில் கிளாஸ் ஜூவிஷ் ஃபேமிலி. இவர் டிகிரிலாம் பெருசா முடிக்கல அப்படிங்கிறது தான் இவரோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா தெரியுது. பட் ஆனால் இவர் மேக்ஸ்ல கொஞ்சம் எக்ஸப்ஷனலான ஆளு. அதனால இவர் எலைட் கிளாஸ் மேக்ஸ் ஸ்கூல்ல ஒன்று சேர்றாரு. அங்க ரிச் பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. அங்க இவரோட மேக்ஸ் எபிலிட்டிஸ், இவரோட ஃபினான்ஷியல் ஸ்கில் எல்லாம் பார்த்துட்டு அங்க ஒரு பையனோட பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போய் இவர் என்ன பண்றாருன்னா வால் ஸ்ட்ரீட்ல இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. வால் ஸ்ட்ரீட்ல இன்ட்ரடியூஸ் ஆறாரு. அங்க நிறைய ஃபினான்ஷியல் டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் 1980s இவர் என்ன பண்றாருன்னா ஜே எப்ஸ்டைன் அண்ட் கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனி நிறைய பில்லியனர்ஸுக்கு நாங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜராக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. வெல்த் மேனேஜராக இருந்தவருக்கு பல கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், அப்படி பெரிய பெரிய விவிஐபிஸ்லாம் அவரோட கனெக்ஷன்ஸ்லாம் இவங்க கிடைக்குது. இவர் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு ஏன் நம்ம மாமா வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பெரிய பெரிய பொண்ணுங்களை தான் கூப்பிட்டு மாமா வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கு கொஞ்சம் பணக்காரங்கள் பீடோஃபைலா இருப்பாங்க, அதாவது குழந்தைங்களை செக்ஸ் பண்றவங்க. ஏன்னா எப்ஸ்டைனும் ஒரு பீடோஃபைல் தான். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மசாஜுக்கு நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன குழந்தைங்களை கூப்பிடுறாங்க. 13-12 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு ஏழை குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த குழந்தைங்களை இப்போ காலமிக்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காலமிக்கி விடுறதுக்கு 500 ரூபாய் தான் ஆகுதுன்னா இவங்க ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க. என்னடா 10,000 ரூபா கொடுக்குறாங்க, நல்ல வேலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா இதை விட உனக்கு நிறைய மணி பார்க்கலாம், அதுக்கு நீங்க வேற வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இந்த ஏழை குழந்தைகளும் இந்த ட்ராப்ல இப்படிதான் விழுறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏழை பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொன்னால இந்த குழந்தைங்களை எல்லாம் வச்சுட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, அப்படி இந்த பணக்காரங்களும் வராங்களா, நீங்க அனுபவிச்ச மாதிரி இன்னும் அனுபவிக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க. இந்த சைட்லயும் மூட்டி விடுறது, அந்த சைட்லயும் மூட்டி விடுறது. அப்படி இங்கேயும் நெட்ஒர்க்கை வளர்த்துக்கிட்டாரு, இங்கேயும் நெட்ஒர்க்கிங்கை வளர்த்து அவர் ஒரு பெரிய பிசினஸா இன்டர்நேஷனல் மாமாவா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வர்றாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நிறைய கான்டாக்டை பிடிக்கிறான். அந்த கான்டாக்டை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சாதகமா இப்போ வந்து நிறைய பேர் மாட்டினாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எப்ஸ்டைனுக்கு சாதகமா சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே விவிஐபிஎஸ். இது மூலமா அவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அதை வளர்ந்துட்டு இவன் ஒரு ஐலாண்டே வாங்குறான். என்னடா ஐலாண்டை வாங்குறானா அப்படின்னு கேட்டா ஒரு ஐலாண்ட் இல்ல 2 ஐலாண்ட் வாங்குறான். இதுக்கு அவனுக்கு பிரைவேட் ஹோட்டல்ஸ் நிறைய வச்சிருக்கான். அந்த ஹோட்டல்ஸ்ல இருந்து பெரிய ஹோட்டல்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு விஐபிஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான ஹோட்டல்ஸ்லாம் ரெடி பண்றான். இங்க ஐலாண்ட்ல மட்டும் நடக்கல, பல இடத்துல இந்த செக்ஷுவல் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐலாண்டுக்கு நம்ம போயிட முடியாது. இந்த ஐலாண்டுங்கிறது கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தா வெனின்சுலாவுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற ஒரு ஐலாண்ட் தான் இந்த ஐலாண்ட். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அள்ளி தான் இருக்கும். அந்த இடத்துல யாருமே வர முடியாது. ஏன்னா இந்த ஐலாண்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னா எப்ஸ்டைனோட பிரைவேட் ஜெட்ல தான் போகணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட எப்ஸ்டைனோட போட்ல மட்டும் தான் போக முடியும். நீங்களா தனியா போக முடியாது. அவங்க ஒரு செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. சரி, இந்த செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்து சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இந்த செக்யூரிட்டிஸுக்குமே வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அக்ரிமெண்ட்டும் போட்டு தான் இவங்கள்ட்ட வச்சிருப்பாங்க. இந்த ஐலாண்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னா இந்த ஐலாண்ட்ல பல ரூம்கள் இருக்கு. அது எல்லாமே லக்ஸரியான ரூமா இருக்கு. இந்த விவிஐபிஸ்லாம் இந்த ஐலாண்ட்ல ஏன் போனாங்க அப்படின்னா இங்க சீக்ரெட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணப்படும். நீங்க பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாம் மாஸ்க் போட்டு விட்டு நீங்க என்னென்னாலும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து வெறியா மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா வெறி கொண்டு இவங்க என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல நிறைய பேர் வந்து காம இச்சைக்காக வந்திருக்கலாம், இன்னொருத்தங்க போதை பொருளுக்காக வந்திருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இந்த சில படத்துல எல்லாம் காட்டுவாங்க, எவனுக்கு எது பிடிக்குதோ அதை இங்க எதுக்கு போனாலும் இங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐலாண்டா எப்ஸ்டைன் இந்த ஐலாண்டா மாத்துறாரு. இதுக்கு பல தலைவர்கள் அப்படிங்கிறவங்க போயிட்டு வராங்க. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல லிங்க் ஆனவங்க பல தலைவர்கள்ல சில பேர் திடுக்கிடும் தகவல்கள்லாம் இருக்கு. அதுல நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பும் எப்ஸ்டைனும் இணை பிரியாத சகோதரர்களாக ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. ட்ரம்பே ஓப்பன் ஸ்டேட்மெண்டா எப்ஸ்டைன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவர் ஐலாண்டுக்கு போனாரு அப்படிங்கிற ப்ரூஃப் பெருசா இது வரைக்கும் போட்டோஸ் ரிலீஸ் ஆனதை பத்தி தெரியல. பட் மற்றபடி தலைவர்கள்லாம் ஐலாண்டு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரூஃப்லாம் வெளியே வந்திருக்கு. இதுல வந்து நம்ம ட்ரம்பை மட்டும்தான் சொல்றதான்னு கேட்டா அது இல்லை. வந்து புஷ் போயிருக்காரு, அப்புறம் இங்கிலாண்டோட ராணியோட பையன் ஒருத்தர் போயிருக்காரு. இப்படி பல பேர் போயிருக்காங்க. இது வந்து இப்போ பெரிய ஒரு குழப்பமே உருவாச்சு. இப்படி இந்த எப்ஸ்டைன் எப்படிதான் இந்த விஷயத்துல மாட்டினாரு அப்படிங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எப்படி வெளியே வருது அப்படின்னா முதல்ல ஒரு 14 வயசு பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த எப்ஸ்டைன் வந்து செக்ஷுவல் மொலாஸ்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த கேஸுக்காக அவனை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறாங்க. அவனுக்கு வந்து கோர்ட்ல கேட்கறாங்க, ஆமா நான் ஒத்துக்கிறான், நான் வந்து ஆமா நான் தான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அப்புறம் வீட்டுல போய் தேடி பாக்குறாங்க. ஒரு 2-3 இந்த செக்ஷுவல் போட்டோஸ்லாம் இருக்கு, மாட்டிக்கிறான். ஆனா பெருசா வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல. பொதுவா இந்த மாதிரி போஸ்கோ கேஸ்னா எவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுக்கணும்,
ஆனா அவருக்கு வந்து 18 மாசம் சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அதுல 13 மாசம் தான் அவர் ஜெயில இருக்காரு. அந்த 13 மாசம் வித்தியாசமான ஒரு தண்டனை ஒண்ணு கொடுக்குறாங்க. அதாவது என்ன தண்டனை அப்படின்னா, காலையில அவர் ஆபீஸ் போயிட்டு வரலாமா, சாயந்தரம் தூங்குறதுக்கு மட்டும் ஜெயிலாமா. கிட்டத்தட்ட ஹோட்டல் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த எப்ஸ்டைன். இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா அவர் 13 மாசத்துல ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்டாரு. ரிலீஸ் ஆகி வெளியே போனது எல்லாம் அப்புறம் இது வந்து பெரிய பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து வராங்க, அவங்க பேர் வெஜினா கெஃபி, அவங்களும் ஒரு அட்வொகேட். அவங்களும் சின்ன வயசுல என்ன வந்து இந்த எப்ஸ்டைன் டீம்லாம் சேர்ந்து நிறைய என்ன மொலாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசா கொண்டு போறாங்க. இப்போ எப்ஸ்டைனை திருப்பியும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடியே ஒரு அரெஸ்ட் ஆனார்ல, அது FBI தான் இவங்க அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடுறாங்க. இப்போ FBI கேட்குறாங்க, எதுக்காக இவர் வந்து 13 மாசம் ஜாலியாக போயிட்டு வர விட்டீங்க, ஏன் இவ்வளோ ஒரு லீனியண்டான தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இவர் ஒரு ஸ்பை ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி மேல் இடத்துல இருந்து சொன்னாங்க, அதனாலதான் நாங்க விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது FBI தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. ஆனா இது எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் 2வது வாட்டி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அவர் பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அப்போ அவர் நிறைய உண்மையெல்லாம் ஒத்துக்க ஆரம்பிச்சாரு. என்னை விட்டுருங்க, நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். இன்னொன்னு எப்ஸ்டைனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யார் யார் வந்தாங்களோ, இப்ப நம்ம டைரி எழுதிக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா, இன்னைக்கு என்ன நடந்துங்கிறத இமெயில் பண்ணி ஒன்னு டிராஃப்டா பண்ணி வச்சிருப்பாரு. அவருக்கு அவரே அனுப்பிக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் பேர் அனுப்பிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவர் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டாரு. இன்னைக்கு யார் வந்தாங்க, சும்மா இதுல என்ன பேசினாங்கன்னு, அது எல்லாமே செக்ஷுவல் விஷயம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற வேற விஷயமும் அவங்க பத்தி பேசினாங்க. இன்னொரு விஷயத்த தெளிவுபடுத்த இங்க விரும்புறேன். என்னன்னா, இதுல எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல பேர் வந்ததுனாலே அவங்க குற்றவாளி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இதுல நிறைய பேரோட பேரை சும்மா கூட அவங்க பேசியிருக்கலாம். இவங்கள நம்ம வழியை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். அது கூட இங்க பிரச்சனையா இருக்கும். இது ஒரு காலத்துல எவன் பேசினாலும் இவன் எலிமினாட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்ப எவன் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல எவன் பேர் வந்தாலும் குற்றவாளிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அது கிடையாது. இதுல வந்து என்னன்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட பேர் கூட எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல வந்து, என்னடா அவர் இப்படிலாம் பண்ணாரா அப்படின்னு கேட்டா அவர் எதுவுமே பண்ணல. அவரோட பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல்ல அவர் போன பயணத்தை பத்தியும் US பிரசிடண்டோட பேச்சை கேட்டு ஆடினாரு அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து ஆடினார்னா அவர் டான்ஸ் ஆடினாருன்னு அர்த்தம் கிடையாது. சும்மா அவர் பேச்சை கேட்டு நடந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பேச்சு தான் இருந்ததோ. அவர் பெருசா இந்த கேஸ்ல மாட்டின மாதிரி இப்போதைக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. மோடி இஸ்ரேலுக்கு போனது அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாலும், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்றாங்க, மற்றபடிலாம் கெட்டி கதையை கிளப்பி விட்டது. On the fact of the Prime Minister's official visit to Israel in July 2017, the rest of the allusions in the email are little more than trashy ruminations by a convicted criminal. அவன் ஏதாவது கிளப்பி விடுறான், அதை நம்ம வந்து நம்பணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு சும்மா ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ராகுல் காந்தி இல்ல தப்பு தண்டா பண்ணியிருக்காங்க. தப்பு தண்டா இந்த சென்ஸ் அவங்க ஏதோ பொலிட்டிக்கல் ஆம்பிஷனுக்காக ஏதோ பண்ணியிருக்காங்க, நிறைய லாபிஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவரு கிளைம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதுல எது உண்மைங்கிறது போக போக தான் தெரிய வரும். சரி, அதே மாதிரி வேற யாரோட பேர் அடி வாங்குது அப்படின்னா, அனில் அம்பானி அப்படின்றவரோ அவரோட பேர் அடி வாங்குது. நம்ம இந்தியாவில் அடிப்பட்டவங்க பேர் எதுவுமே செக்ஷுவல் விஷயமா பேசப்படல, எல்லாமே பொலிட்டிக்கல் அண்ட் பிசினஸ் இஷ்யூவா தான் பேசப்பட்டிருக்கு. பெருசா மாட்டினது யாருன்னா பில்கேட்ஸ் தான். அவர் வந்து ரஷ்யன் மாடலுக்குள்ள செக்ஸ் பண்ணி அவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு பாலியல் தொற்று நோய் ஒன்றும் வந்திருக்கு. இதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதும் அதுல வந்து எப்ஸ்டைன் வந்து சொல்லி வச்சிருக்காரு. ரஷ்யன் மாடலை அரேஞ்ச் பண்ணதும் எப்ஸ்டைன் தான், டாக்டர் அரேஞ்ச் பண்ணதும் எப்ஸ்டைன் தான். அப்படி எல்லாத்தோட சீக்கிரட்டையும் மெயின்டைன் பண்ணது எப்ஸ்டைன் தான். அந்த எப்ஸ்டைன் வந்து எல்லாமே ஏதோ மாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. எல்லா போட்டோஸ், நிறைய வீடியோஸ் அதெல்லாம் இருக்கு. இதுல வந்து இன்னும் திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து செக்ஷுவல் டிராபிக்கிங்கோட நிக்கல, இங்க சாத்தானிக் வர்ஷிப் அப்படிங்கிறது பண்ணாங்க. அது என்னப்பா சாத்தானிக் வர்ஷிப்? சாத்தானிக் வர்ஷிப்னா அதுல என்ன கெடுதலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சாமியும் அவங்க ஏதோ கும்பிட்டு போறாங்க, அது விட்டுருங்க. ஆனா இதுல பண்ற நடைமுறைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. இதுல என்னன்னா, நிறைய இளம் பிள்ளைங்களோட ரத்தத்தை குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கருவுல இருக்கிற குழந்தையோட இதெல்லாம் ரத்தத்தெல்லாம் குடிக்கிறாங்க அப்படிலாம் பல நியூஸ்கள் அப்படிங்கிறது கேட்கிறோம். இது அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல பேசினது விதத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. அதாவது நிறைய கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேனிபல்ஸ் அப்படின்னா மனிதங்களை சாப்பிட்றவங்க, மனித உடல்களை சாப்பாடா சாப்பிட்டுருக்கு இந்த ஐலாண்ட்ல. ஸோ இந்த மனித சாப்பாடு வேணும்னாலும் இந்த ஐலாண்டுக்கு போனா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல பேசப்படுது. இதுல நிறைய கோட்வேர்ட் இப்படி தான் பேசியிருக்காங்க, நம்மளுக்கு தெளிவா புரியல. இப்போ உதாரணத்துக்கு பீஸா வாஸ் டெலிவர்ட் அப்படின்னு சொல்றாங்க. பீஸா வாஸ் டெலிவர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு புரியல. அவர் எதுக்கு பீஸா வாங்கினா, இவ்வளவு பெரிய பணக்காரன், பீஸா வாங்கி சாப்பிட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா அவர் பீஸாங்கிறது ஒரு பொண்ணை தான் குறிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய டீகோட் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா இது எல்லாமே கோட் வேர்டு வச்சு தான் பேசுவாங்க. நம்ம வாட்ஸ்அப்ல கோட் வேர்டு வச்சு பேசுவோம்ல, அதே மாதிரி இவங்க ஹை எண்ட் கோட் வேர்டு வச்சு பேசுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தமா இருக்கு, நம்மளுக்கு புரியல, நிறைய பேருக்கும் புரியல. அதை டீகோட் பண்றதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சின்ன டாக்குமெண்டா அவங்க ரிலீஸ் பண்ணல, ஒரு 3 லட்சம் பேஜ் டாக்குமெண்ட். இதுல பல போட்டோஸ் இருக்கு, 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் ஒழுங்கா பார்த்த பிறகுதான் தெரியும், இதுல நிறைய பிளர் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்றேன். சயின்ஸ்ல பெரிய எக்ஸ்பர்ட்
ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு சொல்றீங்களா, எப்ஸ்டைன் கூட போனதாலாம் சொல்லப்படுது. அவர் எதுக்கு போனாருங்கிறது தெரியல. போட்டோஸ் 2 மாடல்ஸ் கூட நிக்கிற மாதிரி போட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் என்ன விவரம் அப்படிங்கிறது தெரியல. மேபி அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்கிறதுனால அவங்க குற்றவாளியா பாக்குறதா இல்ல என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. இதுல வந்து அவரோட ஒரு ராணியோட பையன் தான் பெருசா மாட்டிக்கிட்டார். அவரோட போட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கே சகிக்காத மாதிரிலாம் நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. நிறைய இடத்துல ரிலீஸ் பண்ண முடியாத விதமா இருக்கு அப்படிங்கறத இவங்க பிளர் பண்ணி தான் நிறைய விஷயத்த காட்டுறாங்க. இவ்வளவு பணக்காரங்க இருக்காங்கன்னா இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது டவுட் வரலாம். இது என்னன்னா, நான் ஒரு அட்வொகேட் சொன்னேன்ல, அந்த பொண்ணு வந்தாங்க, அவங்க கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்டதுனால இவர் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா ஜெயில தான் அடைக்கப்படுறாரு. செகண்ட் டைம் ஜெயில போகும்போது ஒரே மாசத்துல இவர் தூக்கு போட்டு இறந்து போறாரு. தூக்கு போட்டு இறந்ததுலயும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நடைமுறை தான் இருக்கு. அங்க என்ன பாத்தீங்கன்னா, அவர் இறந்து போயிட்டாருன்னு அப்படி சொல்றாங்க. ஆனா அங்க பார்த்தா எந்த சிசிடிவியும் ஒர்க் ஆகலையா. இது வந்து அமெரிக்கால சிசிடிவி ஒர்க் ஆகலைன்னு என்ன கதைன்னு எனக்கும் புரியல. இன்னொரு கதை சொல்றாங்க என்னன்னா, அப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் தான் அங்க உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்க, அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி வித்தியாசமான பதில் எல்லாம் சொல்லி திணற வைக்கிறாங்க. சோ அதுக்கு அடுத்தது இப்போ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அந்த மேக்ஸ்வெல், அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. 20 வருஷம் தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்களுமே இப்போ ட்ரம்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை ட்ரம்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னனாலதான் அவங்க உயிரோட இருக்காங்களாங்கிறது தெரியல. இப்படி பல கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு வெல்தி பீப்புள்ஸ்லாம் இருந்தா எப்படி இது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு டவுட் வரலாம். ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு அட்வொகேட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் அந்த கேஸை போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ஸ்டைன் இறந்து போயிட்டா இந்த கேஸை முடிச்சிடணுமா, இல்ல இதை திருப்பியும் வாதாடணும், எல்லா தலைவர்களையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அவர் சொல்றாங்க. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. எப்படி இறந்து போறாங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நீதி கேட்டு அங்க இருக்க யுஎஸ் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி யுஎஸ் எப்ஸ்டைன் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்ங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் 2025ல கொண்டு வராங்க. இதன்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பா இதை எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்க. அதனாலதான் இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்க ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் தானே தவிர சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கோம். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க, அவர் என்னென்னலாம் பேசினாரு அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த டாக்குமெண்ட் எப்ஸ்டைன் ஃபைல்ஸா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல பல நியூஸஸ் வந்து இன்னும் டீகோட் செய்யப்படல. டீகோட் செய்யப்பட்டா இன்னும் பூதாகரமான நியூஸ் வரலாம். ஐலாண்ட்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது கெஸ்லின் மேக்ஸ்வெலுக்கு மட்டும்தான் தெரியும். புதுசா ஒருத்தங்க வருவாங்க, ஆம்பளைங்களே இப்படிதான் அப்படின்னு நினைப்பீங்க. இதுல ஆம்பளைங்க மட்டும் இன்வால்வ் ஆகல, நிறைய பொம்பளைங்களும் இன்வால்வ் இருக்காங்க. இதுல இன்வால்வ் ஆகாத ஆளே கிடையாது. அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, இதுல யார் இருக்காங்கன்னு சொல்றத விட யாராண்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி வெஸ்டர்ன் லீடர்ஸ் எல்லாருமே இதுல எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. இந்த கேஸோட பெரிய பிரச்சனையே என்னன்னா, இதுல எல்லாருமே பெரிய பெரிய தலைக்கட்டுகள். இப்போ உதாரணத்துக்கு இதுல ட்ரம்ப் மாற்றணும், ட்ரம்பே தண்டிச்சு பாரா தெரியல, இல்ல பெரிய பெரிய தலைவர்கள் மாற்றாங்களா, அந்த நாட்டு தலைவர்கள் அவங்களே தண்டிச்சுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. எல்லாருமே இதுல இன்வால்வ் தான் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க. ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் கூட இந்த வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது குழந்தைங்களை சாப்பிட்றவங்க, அந்த மாதிரி அர்த்தத்துல அவர் சொல்ல வராது. அப்படி சாப்பிட்றவங்க பணக்காரவங்க அவங்க எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கப்படுவாங்க அப்படிலாம் சொல்றாரு. உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பல போராட்டங்கள் நடந்தாலும் இதுல கொஞ்சம் பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, கொஞ்சம் பேர் தண்டிக்கப்படாம தான் ஜாலியா தான் சுத்திட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.